உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, என்ன புஷ்பா? நான் சொல்ல கேட்காம ஹாசினி குழந்தைக்கு என்னென்னமோ கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. பட்டி காட்டுத்தனமா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். நான் சொல்றத அவங்க கேட்கவே இல்ல. நீங்க என்னன்னு கேளுங்க. வாங்க. நிறுத்துங்க. சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? அத ஹாசினி, என்ன இதெல்லாம்? தேவிக்காக துர்கா கோவில்ல வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணி கையில பூச்சட்டி ஏந்தி வேண்டிக்கிட்ட அம்மனோட தீர்த்தம் அது. இது கொடுத்த கண்டிப்பா தேவி குணமாயிடுவா. அதனாலதான் கொடுத்தோம். துர்கான்னு சொன்னதும் யோசிக்கிறானே இவன். பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்க. இதெல்லாம் அந்த துர்கா பழையபடி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக போடுற டிராமா. அப்படியெல்லாம் இல்ல புஷ்பா. காலம் காலமா அம்மா போட்டிருக்கிறவங்களுக்கு இப்படி பண்றது நம்ம பண்பாடு கலாச்சாரம். ஏ, நம்ம மாறி தாராக்கே பண்ணிருக்கா. புஷ்பா, இந்த சாமி பூஜை விஷயம் எல்லாம் தடுக்க வேண்டாம். என் அம்மா, அதுக்கப்புறம் மாறி, இவங்க 2 பேருமே ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. அத்த, நீங்க கொடுங்க. தேவிமா, தெய்வமா, 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 ஹாசினி, அத்த, அத்த, ஹாசினி. என்னாச்சு பெரியமா? சூரிய மாமா எதுக்கு கூப்பிடுறாரு? தெரியல, வா போய் பாப்போம். சரி வாங்க. தெய்வமா, தெய்வமா, தேவி, பாத்து பாத்து பாத்து, பொறுமை. தேவிமா, உனக்கு சரியாயிடுச்சுமா? தெய்வமா, ஐ ஓகே. குட் மார்னிங் ஹாசினி. உண்மையிலேயே எனக்கு குட் மார்னிங் தான் தங்கம். என் தங்கம். குட் மார்னிங் பார்வதி. அம்மா சுத்தமா இறங்கிடுச்சு. ஆமா. காய்ச்சலும் இல்ல. குழந்தை நல்லபடியா குணமாயிட்டா. போய் சேர்ந்துருன்னு பார்த்தா பொழைச்சிருச்சா? பாருங்க, பொழைச்சிக்கிச்சு. இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. நீ உடம்பு சரியில்லாம படுத்துனதை பார்த்துட்டு அப்ப ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? எனக்கு திடீர்னு ஹை ஃபீவர் சூர்யா. இது எப்படின்னே தெரியல. என்னால கண்ணை கூட திறக்க முடியல. ஆனா இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. செல்லம். அப்பா இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்ட பாரு. உனக்கு அம்மா போட்டிருந்துச்சு. உனக்காக துர்காமா கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ணாங்க. பூச்சட்டி கூட எடுத்தாங்க. அதனாலதான் உனக்கு அம்மா எல்லாம் குணமாயிடுச்சு. ஆமா தேவி, துர்கா கொடுத்த அம்மன் தீர்த்தத்தினாலதான் உனக்கு ஒரே நாள்ல உடம்பு குணமாயிருக்கு. ஐயோ, மாப்பிள்ள ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் சிஸ்டர். இவங்க 2 பேரும் துர்காவை பத்தி பேசி பேசி சூர்யா மனச மாத்தி அவளை வீட்டுக்குள்ள வர வைக்க பாக்குறாங்க. அதுக்கு விடவே கூடாது. ஓகே தேவிமா, சரியாயிடுச்சா உனக்கு? உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நேத்தெல்லாம் உன்னை நினைச்சு தூங்கவே இல்லை தேவிமா. எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? ஆமாமா, உன்னை நினைச்சு புஷ்பா ஃப்ளவர் நேத்து பூரா சாப்பிடவே இல்ல, அழுதுகிட்டே இருந்துச்சு. அவ்வளவு ஏன்? ராத்திரி முழுக்க புஷ்பா உன்னை நினைச்சு தூங்கவே இல்லம்மா. போ மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு அக்கறை. அவ்வளவு பாசம்.
சகோதரி பிரமாதமா இருக்குது. நீங்க சங்கரபாண்டி. சாப்பிடுங்க. அம்மா போட்டிருக்கும் போது வீட்ல கடுகு கூட தாளிக்க கூடாது. ஆனா நீங்க இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பசிக்குதுன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம். இதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? தேவி இவ்ளோ சீக்கிரம் குணமானதுக்கு காரணமே புஷ்பா தேவி மேல வச்சிருக்கிற பாசமும் அக்கறையும் தான். என் செல்லண்டா. சூர்யா, ம் சொல்லு தேவிமா. உன்கிட்ட நான் ஒன்னு கேட்பேன், எனக்காக செய்வியா? உனக்கு இல்லாமலா என்னன்னு கேளு. சரி. சிஸ்டர், அது நம்ம புஷ்பா ஃப்ளவருக்கு பெருசா ஏதோ கிஃப்ட் கொடுக்க போகுது. சும்மா இரு. துர்காம்மா வீட்டுக்கு வரட்டும் சூர்யா. போச்சுடா. ப்ளீஸ் சூர்யா. துர்காமாக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கும். எனக்கும் துர்காமா பார்க்கணும் போல இருக்கு. சுத்தா. துர்கா வீட்டுக்குள்ள வராம வெளியில இருந்து குழந்தைக்காக கோயிலுக்கு போய் பண்ண பிரார்த்தனையோட பலன்தான் தேவிக்கு நல்லது நடந்திருக்கு. குழந்தைக்காக உன் குணத்தை கொஞ்சம் மாத்திக்கோ சூர்யா. ஆமா சூர்யா மாமா, தேவிக்கு உடம்பு குணமாக காரணம் துர்கா தான். துர்கா வந்து தேவிய பார்க்கட்டுமே மாமா. ப்ளீஸ் சூர்யா, எனக்காக சரின்னு சொல்லு. சரிம்மா. கவுத்துட்டான். ஏய், ஜாலி ஜாலி ஜாலி. வாங்க, அதான் குழந்தை குணமாயிடுச்சே. நான் போயிட்டு துர்காவை பார்த்து தேவிக்கு அம்மா எல்லாம் சரியாயிடுச்சு, சூர்யா மாமா உன்னை வீட்டுக்கு வர சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். தேவிமா, தேவிமா, துர்காமா, தேவிமா. நீ இப்ப எப்படி இருக்க தேவி? உனக்கு பரவாயில்ல? ஓகே. துர்கா, தேவி குணமாக நீ சாமி கும்பிட்டதாமா காரணம். ஆனா இந்த புஷ்பா, சங்கரபாண்டி, மாயா 3 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கும் போதே பிரியாணி ஆர்டர் செஞ்சு மூக்கு முட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடாம பட்னி கிடந்ததா போய் சொல்லி சூர்யா மனச மாத்த பாக்குறாங்க. புஷ்பா தேவி மேல பாசமா அக்கறையா இருக்கிற மாதிரி சூர்யா கிட்ட நடிக்கிறா. ஆமாமா. ஆமா துர்கா, அவங்கள விடவே கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.